மீட்பரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த மாலையிலே கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களிலே நாம் பார்க்கிற விதமாக பார்ப்போம் என்றால் மனிதனுடைய அறிவு பெருகி போச்சு. ஒரு 20 வருடம் 30 வருடத்துக்கு முன்பதாக இருந்த மனிதனுடைய இயல்பான வாழ்வும் இன்றைக்கு இருக்கிற வாழ்வும் வித்தியாசமானது. அவனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வித்தியாசமானது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாம் பார்த்தது தான். ஒரு சின்ன ரேடியோ வந்தது. அந்த ரேடியோவுக்கு பிறகு ஒளிப்பதிவு செய்யவும் ஒளிப்பதிவு செய்ததை கேட்கத்தக்கதாகவும் ஒளிநாடாக்கள் வெளியில் வந்தது. அதை அதில் இணைச்சாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு அது ஒரு ஏற்கனவே ரெக்கார்டர் இருந்தது. நான் சொல்கிறேன், சிடி வந்தது. சிடியில் பதிவு செய்தாங்க, கேட்டாங்க. அதுக்கப்புறம் எஸ்டி சின்ன அந்த கேசட் வந்தது, அதில் கேட்டாங்க. இப்படி மாறி மாறி அந்த நிலைமைகள் மாறி வந்தது. நாங்கள் கூட ஆரம்பத்தில் நினச்சோம், பெரிய செட்டெல்லாம் வாங்கும்போது இதுதான் வாழ்க்கையிலே இனிமேல் இருக்கும் அப்படின்னு தான் அவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து வாங்கினது. ஆனால் அது கொஞ்ச நாள் அதில் ஒன்றும் பிரயோஜனமே ஆகலை. ஏன்னா அப்படி வளர்ந்து கொண்டே போனது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே தேவையில்லை. எல்லாரும் கையிலே வச்சுருக்கிறான், எல்லாரும் டிவியை பார்க்குறான், எல்லாரும் ரேடியோ கேட்குறான், எல்லாரும் பாட்டு கேட்குறான், எல்லாமே கைக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இது மனிதனுடைய அறிவை காட்டுகிறது. அவனுடைய அறிவு வளர்ச்சியை காட்டும். வேதம் கூட சொல்லுகிறது, கடைசி நாட்களில் மனிதனுடைய அறிவு பெருகி போகும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி மனிதனுடைய காரியங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன பிள்ளையை, இன்றைக்கு இருக்கிற பிள்ளையையும் 20 வருடம் 30 வருடத்துக்கு முன்னதாக இருந்த பிள்ளை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இப்போ அந்த பிள்ளைகிட்ட ஒரு சின்ன இல்லாட்டி வளர்ந்தவங்களாக இருக்கலாம், ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். விஞ்ஞானமோ பௌதிகமோ அல்லது போனால் அரசியலோ அறிவார்ந்த எந்த காரியத்தை கேட்டாலும் பேசும்போது ஆச்சரியப்படுகிறோம். இந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஞானம் பார்த்தீங்களா, இந்த சின்ன வயசில் எப்படி பேசுது பார்த்தீங்க, இப்படியெல்லாம் சொல்கிறத கேட்குறோம் இல்லையா? அதே வேளையில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல அறிவார்ந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க செயல்படத்தக்கதாக இன்றைக்கு மனிதனுடைய அறிவு விருத்தி ஆயிடுச்சு. ஏனென்றால் அவன் அநேக காரியங்களை பார்க்கிறான், கேட்கிறான். இப்படி எல்லாம் நடக்கும்போது அப்படி நடந்திருக்கு. யார்கிட்டயா ஒரு சின்ன விஞ்ஞான சம்பந்தமாக கேட்டிங்கன்னா விஞ்ஞானத்துக்கு ஏற்றபடி பதில் சொல்கிறாங்க இன்றைக்கு உள்ளவங்க, இல்லையா? எனவே அறிவு பெருகி போனது. ஆனால் நான் ஒரு கவிஞன் எழுதின ஒரு காரியத்தை, நீங்கள் கேட்ட காரியத்தை நான் சொல்லுகிறேன். எப்படின்னா, மனிதன் எதையோ தெரிந்து கொண்டான், வாழும் வழி அறிந்து கொண்டான், ஆனால் மனிதனுக்கு ஒன்று தான் தெரியலைன்னு சொன்னான். அந்த ஒன்று எது தெரியுமா? மரணத்துக்கு பின் என்ன என்பது தெரியாமல். அவனுக்கு எல்லாமே தெரியுது மனுஷனுக்கு. ஆனால் மரணத்துக்கு பின் அவனுடைய வாழ்க்கை எந்த நிலையிலே இருக்க போகிறது என்பதை அறியாதவனாக இன்றைக்கும் உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பான தேவ ஜனமே, அப்ப மனிதனுக்கு மரணம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மரணமானது ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் இருக்கிறது என்று ஆண்டவர் தெளிவுற சொன்னார். நீங்க ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120 தானே. இன்னைக்கு நீங்க எப்படி கணக்கெடுத்தாலும் 1-2 பேர் எங்கேயோ இருப்பான், 130 வயசு வரைக்கும் இருப்பான். மற்ற எல்லாம் என்னது 120 இல்லை, பாதியிலே போயிருது இல்லையா? ஏனென்றால் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் அந்த மாதிரி இருக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனால் மோசே ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லும் போது, சங்கீதம் 90 சொல்லும்போது சொல்றாரு, 90ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 தான் ஆண்டவர். ஏன்னா வனாந்தரத்தில் வரும் பொழுது பார்த்தா எல்லாரும் 70க்குள்ளேயே போய் சேர்றான், எல்லாரும் 70க்குள்ள போய் சேர்றான். எனவே மோசே சொல்லும்போது சொல்றாரு, எங்கள் ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் என்னது 80. இன்னைக்கு நல்லா ஓர்லிக்ஸ் குடித்து, மாமைட் குடிச்சு, அதை குடிச்சு, இதை குடிச்சு, கொஞ்சம் எக்ஸசைஸ் எடுத்து சாப்பாடெல்லாம் ஒழுங்கா இருந்தா அந்த நிலைமை அப்படித்தானே. மோசே பலத்தின் மிகுதியினால் அப்படின்றான். ஆனா அந்த மோசே ஒருவனை பார்க்கும்போது ஆண்டோட கிருபை எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார். 120 தான் அவன் செத்தான், அதுக்கு மேலே சாகல. 120 தானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப அவனுடைய வாழ்க்கை குறித்து அவன் பார்க்கிறான். எல்லாரும் இப்படி போறாங்க, நமக்கும் இப்படி ஒரு காரியம்தான் நிகழும் என்று சொல்லி எண்ணினானோ தெரியாது. அவன் ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்திலே ஏறெடுக்கிறான்.
அந்த ஜெப விண்ணப்பம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க வாசித்து பாருங்க. 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். என்னது? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நான் பார்க்கிற ஆண்டவரே, குழந்தைகள் மரிக்கிறது, வாலிபர்கள் மரிக்கிறார்கள், வயோதிபர்கள் மரிக்கிறார்கள். எத்தனையோ விதமான நிகழ்வுகளிலே மனிதன் மரித்து கொண்டு போகிறான். அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று எல்லாரும் சொன்னாலும் இந்த வாழ்க்கையின் முடிவு என்ன என்றும் இதை தொடர்ந்து என்ன நடக்கப் போகிறது என்பதையும் கூட நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அதற்கேற்றபடி நடக்கத்தக்கதாக எங்களுக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாரும் என்று சொல்லுகிறான். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசி என்னதான் செய்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய இலக்கு எங்கே என்பதை சரியாக அறிந்து கொண்டு செயல்படாதவனாக இருப்பான் என்றால் அவன் எல்லாரிலும் பரிதவிக்கப்பட்டவனாய் காணப்படுவான். வேதத்தில் நீங்க பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளுடைய புத்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை அங்க போட்டிருக்கு. எல்லாம் பாருங்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. போதும். ஆத்துமா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. அதுதான் சொல்றான். ஞான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. இந்த மரணத்துக்கு பின்பதாக இந்த ஆத்துமா எங்கே போக போகிறது, என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அவன் ஆராய விரும்புகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கும் ஆத்துமா என்றால் என்ன கேள்வியோடு கூட பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆத்துமா குறித்து நமக்கு தெரியும். ஆனா ஆத்துமாவை பற்றி அறியாதவர்களே இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக என்று உண்டாக்கினார் தானே. களிமண்ணை எடுத்தாரு, என்ன செஞ்சாரு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. போதும். என்னது? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கணும். களிமண்ணை எடுத்து அவனை ஒரு உருவமா செஞ்சாரு தானே. இப்ப அது கிடக்குது. அது எப்படி இருக்குது? பிணமா கிடக்குது. பிணம். அது கிள்ளினாலும் தெரியாது, உதைச்சாலும் தெரியாது, அடிச்சாலும் தெரியாது. அது பிணமா தான் இருக்குது. நாம செத்தாலும் இப்ப என் மூச்சு போயிருச்சுன்னா நான் என்னது? பிணம். இவ்வளவு நேரம் பேசிட்டு போயிட்டாரு, பணம் தானே. இப்ப ஆதாம் என்று சொல்லுகிறது பிணமா கிடக்குது, செயலற்று கிடக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்தார்? தொடர்ந்து வாசிங்க. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதின போது அவன் ஜீவாத்துமாவானான். அப்ப ஆத்துமா எப்ப வந்தது? உண்மையான மனுஷன் எப்ப வந்தான்? அவன் தான் ஆதாம். யாரு? அந்த உள்ளான மனுஷன். புறம்பான தோற்றத்திற்கு சரீரம் இருந்தது, ஆனால் அந்த ஆத்துமா ஜீவ சுவாசத்தை பெற்ற போது அது ஜீவ ஆத்துமாவாக மாறினது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியாக இருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் ஒரு நாள் மரணம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாக கூறுகிறது. அவர் ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது போனால் பெயர் பெற்ற ஒருவராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், படியாதவராக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம். எந்த நிலைமையிலே ஒரு மனிதன் இருந்தாலும் கூட அவனுக்கென்று மரணம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. வேதம் அவ்விதமாகத்தான் சொல்லுகிறது. எப்படி என்றால், பிரசங்கினுடைய புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆவியை விடாதிருக்க எந்த மனுஷனும் ஆவியின் மேல அதிகாரம் இல்லை. வாசிங்க சிஸ்டர். ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை, துன்மார்க்கரை துன்மார்க்கம் விட்டுவிக்க மாட்டாது. என்னது? மனுஷனுக்கு அதிகாரமே கிடையாது. அந்த போர் எப்போ நடக்குதோ டக்குன்னு என்ன செய்யணும்? போயிட வேண்டியதான்.
இந்த நிலையை நாம் எந்த நேரமும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி மனக்கண்களிலே நாம் யோசிக்கணும். இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், அடுத்த நிமிஷம் என்ன ஆகுன்னு தெரியாது. அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது? அப்போ இந்த ஆத்மா என்ன நடக்க போகிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வரணும். ஏன்னா மனுஷன் ஆண்டவர் மண்ணினாலே உண்டாக்குனாரு. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், பிரசங்கினுடைய புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையும் கொடுக்குறார். வாசிங்க. 7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னே அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. என்னது? மண் எங்க போயிருமா? ஒன்னி சாம்பலாக்குறது, இல்லாட்டி போனால் எரிக்கிறது, ஏதோ அந்த புதைக்கிறது, ரெண்டுல ஏதோ ஒன்று தான் நடக்குது. அப்போ மண், இந்த மண் எங்க போகுது? மண்ணுக்கே போகுது. எந்த மண்டர்ந்து எடுத்தாரோ அதே மண்ணுக்கு போகுது. ஆனால் இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே போகிறது. அப்படிதானே? ரெண்டையும் சொல்லிட்டு சொல்றாரு, இதை உணர்ந்தப்பா உன் வாலிப பிராயத்தில் கத்தரையே நினைச்சுக்க. கத்தரை நினைச்சுக்க. ஏன் தெரியுமா? அவர் கையில தான் சாவியே இருக்குது. மேலே போறதுக்கும் கீழே போறதுக்கும் அவர் கையில தான் சாவி இருக்குது. அதனால நீ என்ன செய்யணும்? அவரையே நினைத்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியா இருந்தா இந்த மரணத்தை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும்போது சில காரியத்தை பார்ப்போம்னா, பக்தனாகி யோபு சொல்லும்போது சொல்லுகிறான் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, என் நாட்கள் அஞ்சக்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம். எப்படியா? அஞ்சல்காரர் காலையில் போஸ்ட் கொண்டு வரும்போது எப்படி தெரியுமா? கட்டு வச்சிருப்பான், டக்கு 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 டக்குன்னு போட்டு போவான். பார்த்துருக்கீங்களா? அதை விட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு வசனம் இருக்கு, எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறதுன்னு போட்டிருக்கான். வேகமாக போகுது அப்படின்னு பக்தன் சொல்றான். நீங்க பார்த்தீங்கன்னா 1 புத்தகம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போதும் அரதேசிகளும் பரதேசிகளுமா இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. என்னதான்? நாங்க ஒரு நிழலை போல இருக்கிறோம். வெளிச்சம் இங்க அடிச்சா இங்க தெரியுது. எவ்வளவு நேரம் தெரியும்? நிழல் மறைஞ்சிரும். நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றால் நிழலை போல இருக்கிறோம், நிலைத்திருப்போம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனா இன்றைக்கு மனுஷன் தெரியுமா நினைச்சுக்கிட்டு இருக்கான், நான் நிலைத்திருப்பேன். அதனாலதான் எங்கேயுமே விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடையாது, தாழ்ந்து போகிற மனப்பான்மை கிடையாது. கௌரவமாக பேசுகிறது, அகங்காரமாய் பேசுகிறது எல்லாருக்கும் தானே இன்னைக்கு மனுஷன். ஏன்? அவன் நினைச்சிட்டு இருக்கான் இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுல வேற எதுவுமே இல்லை அப்படின்றான். ஆனா கண் மூடி கண் திறக்கிறதுக்கு முன்பதாக என்ன நடக்கும் என்பதை யாரும் அறியாது இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்றீங்களா? கண் மூடி கண் திறக்கிறதுக்கு இடையில என்ன நடக்கும் என்கிறதை யாரும் அறியாது இருக்கிறார்கள். எனவே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இந்த ஆத்துமாவை குறித்து சரியான தெளிவும் அறிவும் வேண்டும். ஏனென்றால் என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகிறது? இந்த ஆத்துமாவுக்கு 2 இடங்கள் இருக்கிறது. ஒன்று நித்தியம், ஒன்று நித்திய அக்கினி. அங்க இந்த சரீரத்தோட போயிட்டு நான் பாடுபட போறதில்லை. சரீரம் மண்ணோடு போய்விட்டது. ஆனால் ஆத்துமாவும் உருவம் பெற்று அங்கு இருக்கிறது என்பதை வேதத்தினூடாக நாம் பார்க்கிறோம். அது பேர சொல்றேன். ஆனா இந்த ஆத்துமாவை குறித்து அறிவுள்ளவர்களாயிருக்கும். நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். சங்கீதங்களுடைய புத்தகம் 49ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கனம் பொருந்தினவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷர் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறார். எனது கனம் பொருந்தின மனுஷனா இருந்தும் அறிவில்லாமல் இருப்பானே ஆனால்
அவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாயிருப்பான். எப்படின்னா, ஒரு மானை போய் நீங்க பேட்டி கண்டீங்கன்னு சொன்னா, மானே மானே இதுக்கு பிறகு மரணம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும், நீ எப்படி உன் வாழ்க்கையை நினைக்கிறன்னு அது என்ன தெரியுமா சொல்லும்? ஒன்று வேடம் என்ன கொண்டாலும் கொண்டுவான், இல்லைன்னா காட்டில் இருக்கிற ஏதாவது ஒன்று என்ன செய்யும், எப்பயாவது பிடிச்சி சாப்பிடும். அன்னைக்கு தான் செத்து போவேன். அதோட என் கதை. அதை சாப்பிட்ற மிருகத்திட்ட கேட்டிங்கன்னா, சாப்பிட்டு கீப்பிட்டு என்னைக்காவது நான் மயங்கி கீழே விழுந்தேன்னா அங்கே செத்து போவேன். அதுக்கு மேலே கொஞ்சம் ஈ வந்து முக்கியம், அதுக்கு கீழே மண்ணு போயிடும். இது அதுக்கு நம்பிக்கை கிடையாது, அதுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பது தெரியாது. ஆனால் கனம் பொருந்தின மனிதனாய் இருக்கலாம், பேர் பெற்றவனாய் இருக்கலாம், செல்வந்தனாய் இருக்கலாம், மரணத்துக்கு பின் என்ன நடக்கிறது என்பதை அவன் சரியாக உணராதவனாக இருப்பானா, அவனும் இந்த அழிந்து போகிற மிருகமும் ஒன்று என்று சொல்லி ஞானி சொல்லுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த கேள்விகளை நானும் நீங்களும் கேட்க, உங்களை மட்டும் நானும் கேட்கணும். இப்ப மரித்தா எங்க போகும் என் ஆத்துமா, என்ன நடக்கும் என் ஆத்துமா? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா நீங்க சொல்லுவீங்க, ஒரு இலக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச இலக்கம், கோடா கோடி கோடா கோடின்னு எத்தனை ஒன்று சொல்லுவீங்க. ஆனா அத்தனைக்கு எத்தனை சைவர் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இத்தனையை விடையும் பெரிதானது உன்னுடைய ஆத்துமா. ஏனென்றால் இந்த உலகத்தை விட விலையேற பெற்றதுதான் உன் ஆத்துமா. அந்த விலையேற பெற்ற ஆத்துமாவை குறித்து கர்சனையற்றவர்களாய் காணப்படுவோமே. ஆனால் நாம் எவ்வளவு சொல்லல, எவ்வளவு வேதனை தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் நாளைக்கு மனம் திரும்பலாம், நாளன்றைக்கு மனம் திரும்பலாம், வருஷ கடைசியில தீர்மானம் எடுக்கலாம். நாளை இருப்பேன் என்பது யாருக்கு நிச்சயம்? ரட்சிப்பு என்கிறது இன்றைக்குத்தான், இப்பொழுதுதான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மனம் திரும்புதல் ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கணும். ஏனென்றால் எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்று பரிசுத்த பவுல் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மனம் வந்து ஒவ்வொரு நிமிஷம் புதிதாகிட்டு இருக்கணும், ஒவ்வொரு நிமிஷம் புதிதாகிட்டு. ஏனென்றா ஆண்டு எப்போ வருவார்னு தெரியும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த செய்தியை இந்த இங்கே நடக்கிற யுத்தத்தை அதை இதெல்லாம் வச்சு நான் ஒன்றும் சொல்லலை, விளங்குதா? இன்னைக்கு குண்டு போடுறான், அவன் போடுறான், இங்கே போடுறான், 3வது யுத்தம் வரும், 4வது யுத்தம், அதெல்லாம் நம்ம ஒன்றும் தேவையில்லை. ஏனென்றால் வேதத்தில் கூட ஆண்டு சொன்னார், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு சீக்கிரத்தில் வராது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாக விழித்திருக்கிறவர்களாக இருங்கள். ஏனென்றால் திருடன் வருகிறது போல கர்த்தர் வருவார். உபத்திரவ காலம் வரும், அதுக்கு பிறகு கர்த்தர் வருவார். உபத்திரவ காலத்தில் இதெல்லாம் நமக்கு அடுத்தபடி தெரிந்து வைத்துக் கொள்ளுகிறது நல்லது. ஆனால் ஆண்டவர் எப்ப வருவாரு, என்னை எப்ப கூப்பிடுவாரு, யாருக்கு தெரியும்? நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. நோவாவின் நாட்கள் நடந்தது போல, லோத்தின் நாட்கள் நடந்தது போல எல்லாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், நல்லது. 1வது யுத்தம் வந்த ஒருத்தரும் போலே, 2வது வந்தது போல, 3வது வந்தா 4வது, அது பிரச்சனையே கிடையாது, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இவைகள் சம்பவிக்க வேண்டியது என்று சொல்லும் பொழுது எதற்காக தெரியுமா அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு? நீ கொஞ்சம் ஆயத்தப்படு, உன்னை தகுதிப்படுத்து, நீ கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. நான் உன்னை நரகத்துக்காக நான் உன்னை உண்டாக்கல, நான் உன்னை என்னோடு கூட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக தானே உண்டாக்கி இருக்கேன். எனவே நீ கொஞ்சம் கொஞ்சமா உன்னை சரி செய்யறதுக்காக, உனக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்கிறதுக்காக தான் இவைகளை எழுதி வைத்திருக்கிறேன். இவைகள் உதாசீனப்படுத்துகிறதும் அற்பமாய் எண்ணுகிறதும் நம்பாமல் இருக்கிறதும் அவரவர் கையில் இருக்கு. ஆனால் கேட்கவில்லையே என்று சொல்லுகிறதுக்கு வாய்ப்பில்லாமல் போக வேண்டும் என்கிறதுக்காக சொல்லுகிறேன். கேட்கலையே, எங்களுக்கு தெரியாதே, பெத்தேல் திருச்சபை விசுவாசி தெரியாதுன்னு சொன்னா இந்த சுவர் கற்கள் வந்து சாட்சியிடும், உட்கார்ந்திருக்கிற நாட்காலிகள் சாட்சியிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? நித்தியத்தை எங்க? இன்னைக்கு ஒரு கேள்வி கேளுங்க. இந்த நிமிஷம்
மரணம் என்று ஒன்று வறுமையானால் சரீரம் மண்ணுக்கு போகிற 100% ஆத்மா எங்கே போகுது? ஆத்மா எங்கே போகுது? அதுதான் நான் நீங்களும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏனென்றால் எல்லாத்துக்கும் இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது. ஒரு பிள்ளை டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுச்சு, அடுத்த முறை எடுத்துக்கலாம். இந்த வேலை போச்சு, இன்னொரு வேலை எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் இன்னொரு. ஆனால் செத்த பிற மனம் திரும்புறதுக்கு ஆண்டவரே பேங்க்கில் உள்ளதெல்லாம் உங்கள் இதில் மாற்றி கொடுக்குறேன், என்ன சந்தர்ப்பமே இல்லை. ஒரு சந்தர்ப்பம் இருக்காது. சிலர் என்ன தெரியுமா சொல்றது? இயேசு வந்ததுக்கு பிறகு, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொண்டதுக்கு பிறகு, உபத்திரவ நாட்களிலே நான் சாட்சியாக இருப்பேன். இன்னைக்கே இருக்க முடியல, அன்னைக்கு எங்க இருக்க போற? எப்ப இருக்க போற? அவன் என்ன தெரியுமா, ரொம்ப பேர் எனக்கு வந்தா சுடுவான், வெட்டுவான், உடனே பரலவும் போயிடான். அவ்வளவு சீக்கிரமா இருக்க. அவன் என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? சிரிக்கிறோம். கொஞ்சம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் கூட இருக்கலாம், ஒரு சந்தர்ப்பமாக கூட. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ மண்ணானது மண்ணுக்கு திரும்புகிறது, ஆத்மாவுக்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போமானால் 2 இடம் இருக்குது. ஒன்று வாசிங்க, சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். என்னது? நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால். இன்னைக்கு அந்த விசுவாசம் இருக்கா? அந்த விசுவாசம் இருக்கா? ஜீவனுள்ளோர் தேசம் இங்கே இல்லை, அங்கே தான் இருக்குது. எங்கே இருக்கு? ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் போவேன். அதை விசுவாசித்தாதான் செயல்படலாம். நான் விசுவாசிக்கணும், நாங்கள் ஒரு நாள் போவேன். அந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் போயிருக்கிறதுக்கு விசுவாசித்தால் நான் நன்மையை காண்பேன், இல்லாட்டி போனால் காண மாட்டேன். அப்போ ஒன்று ஜீவனுள்ளோர் தேசம். நமக்கு தெரியும், பரலோகம் எல்லாமே தெரியும், 3ஆம் வானம் 4ஆம் வானம் எல்லாமே நீங்கள் அழகாக சொல்லுவீங்க. அதில் எந்த இதுவும் பாகுபாடு இல்லாமல் நீங்கள் சொல்லுவீங்க. பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ சொல்லுவீங்க, இலைப்பாரி கொண்டிருக்காரு அப்படின்னுவீங்க. சரி, அதுக்கு பிறகு வரும். அப்போ என்னது? எல்லா வேதத்தில் தெரியும். அப்போ ஜீவனுள்ளோ தேசத்துக்கு போவேன்னு விசுவாசி. இப்போ அடுத்து இன்னொரு கூட்டம் எங்கே போகுதுன்னு வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நம்மள சொன்னது போல அப்போ அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? யார் மேலே போகணும், யார் கீழே போகணும், எல்லாம் யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் அந்த டைம் வரும்போது செய்வார். அதுக்கு எந்த வாஞ்சியோட பிரயாசப்படுறோமோ அதுவும் நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நான் அங்கே போகணுமா இருந்தால் அதற்கு ஏற்றபடி என்னை தயார்படுத்தணும். அப்போ அதுக்கேற்றபடி எனக்கு விசுவாசம் இருக்கணும். அங்கே போகாதபடிக்கு, ஜீவனோர் தேசத்துக்கு போகாதபடிக்கு ஆண்டவர் என்ன நரகத்துக்கு அனுப்புவாரா இருந்தால் ஏன் அனுப்புவார் என்கிற ஒரு கேள்வி கேட்போமானால் வேதம் சொல்லுகிற ஒரு பதிலை பார்ப்போம். வாசிங்க, நீதிமொழிகளுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். வாசிங்க. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறேன். மரணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
சாதாரண மரணம் இருக்கிறது, நித்திய மரணம் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப யாருக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன். அவன் என்ன செய்யறான்? ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறது என்கிறது என்ன? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவைகளை கற்றுக்கொண்டிருந்தும் தகாதவைகள் என்று அறிந்திருந்தும் அதை விட்டுவிட முடியாதபடிக்கும் அதை செயல்முறையிலே செயல்படுத்துகிற ஒருவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறான். குரங்கு பிடிக்க போகிறவங்க இருக்கிறாங்க தானே, என்ன செய்வாங்களாம்? கொஞ்சம் தார ஊத்தி அதுல ஒரு 4 கடலையை வைப்பாங்க. இந்த குரங்கு போய் என்ன செய்யும்? அந்த கடலை எடுக்கிறதுக்காக கையை உள்ளுக்கு போடும். போட்டா இழுக்கும். ஒட்டிக்குமா? கடலை உள்ளுக்கு இருக்குது. கை ஒட்டி இருக்கு, போனா போட்டும், கடலை வேணான்னு வருமா? அவன் தடியோடு அங்கிருந்து வருவான், பார்ப்பான், இது அதை பார்க்கும். பார்த்துட்டு என்ன செய்யும்? எவ்வளவு சீக்கிரமாக இழுத்துட்டு ஓடையலுமோ அவன் என்ன செய்வான்? அடி அடின்னு அடித்து கடலை, அதுக்கு பிறகு இது கையை விட்டு கடல் அங்கே கிடக்கும், உயிர் போயிடும். பாவத்தை நேசித்து விட முடியாமல் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கூட இவ்விதமாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறேன். பாவத்தை விடுகிறதற்கு இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், அது பாவம் என்று எனக்கு உணர்த்தப்பட்ட போதே நான் தேவனிடத்தில், ஆண்டவரை இதற்கு தேவையான பலத்தை கொடுத்து என்னை சரி செய்து கொள்ள உதவி செய்து நான் அதை விட்டு விலக எனக்கு உதவி செய்யும் என்றால் தேவன் இன்றைக்கும் அதை செய்ய. ஆனா நான் பாவத்தை விட மாட்டேன். தேவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் விடமாட்ட, பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பேன். இருக்க வேண்டிதான். 4 கடலையும் கிடையாது, ஜீவனும் கிடையாது. அவன் அடிக்கிறான், அப்பயாவது கையை விட்டுட்டு ஓட. ஏன்னா அவ்வளவு உறுதியா இருக்கிறாங்களாம் பாவத்தில். நம்ம அதில் அப்புறம் என்ன சொல்றாரு ஆண்டவர் அதே வசனத்தில்? என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று. பாவம் செய்யறவன் என்ன செய்யறான்னா கர்த்தரை வெறுக்கிறான். கர்த்தரை நான் உண்மையே நேசிப்பேன் ஆண்டவரே, உண்மையே நேசிக்கிறேன். எங்க நேசிக்கிறது? எங்க நேசிக்கிற? ஆண்டு சொல்றாரு நீ வெறுக்கிறப்பா அப்படின்றாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கலாம். இன்றைக்கி நல்ல வெதரும் கூட இல்லையா? நாளைக்கு இந்த வெதர் கிடையாது, அதையும் மனசில் வைங்க. இன்றைக்கி இருக்கு, நாளைக்கு மழை, நாளைக்கு இந்த வெதர் கிடையாது. இன்றைக்கி நல்ல வெதரில் நல்ல சந்தர்ப்பம் தேவனுக்கு என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு. நீங்கள் தேவனுக்குன்னு எடுக்க வேணாம், உங்களுக்கு நீங்கள் எடுங்க, எனக்கு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கை குறித்து நாம தான் எனக்கு யோசனையாக இருக்கணும். நம்ம தேவனுடைய வாழ்க்கையாக பார்க்க போகிறோம். நாம் போய் சேர்றதுக்கு, நம்ம ஆத்மா போய் சேர்றதுக்கு உண்டான வழி தானே இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்னது? முதலாவது சின்ன காரியங்கள், ஒரு விட்டுக்கொடாமை, பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள முடியாத தன்மை, அல்லது போனால் இழிவான காரியங்கள், ஒரு சின்ன காரியத்தை மன்னிக்க முடியாத ஒரு சுபாவங்கள், இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியமா? பாவமா? செஞ்சா என்ன செய்யற? ஆண்டவர் நான் நேசிக்கிறேன், என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே அப்படின்ட்டு படிச்சுட்டு
தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தவர். நான் நரகத்துக்கு போகன்றதுக்காக கொடுக்கல. நரகத்துக்கு நான் போகணுன்றதுக்காக ஆண்டவர் தன்னுடைய சொந்த குமாரனை அவமானத்துக்கும் அடிகளுக்கும் தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. ஏனென்றால் நரகமானது எனக்காக தேவன் நியமிக்கப்பட்டது அல்ல. ஆனால் நான் நரகத்துக்குத்தான் போவேன் என்று சொல்லி வாஞ்சித்தால் தேவன் அதை தடுக்க போறவரும் இல்லை. நான் முந்தியோருக்க சொன்னேன், ஒரு மனுஷனை கூட்டிட்டு ஒரு தூதன் போனான், மேலே பரலோகத்தை காட்டினான், எல்லாத்தையும் பார்த்தான். பார்த்துட்டு அவனை கீழே கூப்பிட்டு போனான். இதாப்பா நரகம் அப்படின்னா. நரகமா அப்படின்னோடனே போயிட்டு பார்த்தான். நல்ல நடிகைமார் படம் எல்லாம் இருக்குது, அவங்க எல்லாம் பெரிய பாட்டுக்காரன் எல்லாம் இருக்கிறான். படத்தை பார்த்தா நல்லா அழகாக க்ளீனாக எல்லாம் இருக்குது. இதெல்லாம் இங்கே கீழே இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா. இங்கிட்ட யார் இருக்கா? இவங்கெல்லாம் வர இருக்கிறவங்க அப்படின்னா. எல்லாம் பார்த்து இவனு சரியான சந்தோஷம். திடீர்னு இவன் செத்து போனான். செத்து போனோடனே அங்கே மேலே கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனோன்னா அவன்கிட்ட கேட்டாங்க, உனக்கு எங்கே வேணும் இடம் அப்படின்னு. அவன் சொன்னான், நரகத்தில் தான் எனக்கு இடம் வேணும். அவனுக்கு தெரியாது, அவன் போயிட்டு பார்த்த எல்லாம் அப்படி தானே, நரகத்தில் தான் இடம் வேணும் அப்படின்னு. கூட்டி கொண்டு போயாச்சு. கூட்டி கொண்டு போனால் அங்கே போகிற வழியே சரியான வெக்கையாக இருக்குது, நெருப்பு எரியுது. இவர் சொல்ல, இங்கே நான் வரலையே முந்தி. ஏய், அது விளம்பர சேவை, அங்கே அதை தான் காட்டணும், இதுதான் நிஜமான இடம். பிசாசு விளம்பர சேவையை காட்டுவான். இப்போ கூட சொல்லுவான், நீ மனம் திரும்பாத, நீ ஒப்பு கொடுக்காத. நீ ஒப்பு கொடுத்தா யாரு உன்னை பற்றி என்ன பேசுவாங்க தெரியுமா? நீ ஒப்பு கொடுத்தனா உன்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. நீ விட்டு கொடுத்தனா ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. நீ ஒன்றும் செய்யாத, செத்தாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லு. சொல்லுவானா இல்லையா? சொல்லுவான். ஓ எஸ் எஸ், அதான் சரி, எனக்கு பரலோகம் வேணாம், அங்கெல்லாம் அமைதியாக இருக்குது, அங்கே என்ன லைட் போட்டாலும் வேணாம், எனக்கு இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரோட தான் நான் இருக்கணும். ஓகே, அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழியின் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லும் பொழுது, கட்டளைகளை காத்து கொண்டு தன் ஆத்துமாவை காக்கிறான். கட்டளைகளை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தன் ஆத்துமாவை காக்கிறான். அடுத்தது, தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். அப்ப கட்டளைகளை காத்து கொள்ளுகிறவன் என்ன செய்வானா? ஆத்துமாவை காக்கிறான். நான் இந்த சிஸ்டர்கிட்ட கொஞ்சம் முதல்ல போனேன். அவங்ககிட்ட போனால் எப்பயும் அவங்க கேட்பாங்க, என்ன பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. சரி, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும், எனக்கு தெரிஞ்சுட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி சொல்லிடுவேன். அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது இது எனக்கு தெரியாமலே திடீர்னு ஒரு வார்த்தை வந்தது. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவருடைய வழியில் போகும்போது நேராக போகணும், நேராக அங்கிட்டு இங்கிட்டு திரும்பக்கூடாது சொன்னேன். யோசுவா கூப்பிட்டார் ஆண்டவர், என் ஜனங்கள் எல்லாம் நேர் வழியில் நடத்தினா சொன்னாரா? எப்படியோ சொல்லிட்டு போனார், போயிட்டு போகுது. அவனுங்க இல்லைன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். என்ன சொன்னார்? அப்போ வலதுபுற இடம் சாயாம ஜனங்கள் என்ன செய்யணும்? நேராக கூட்டிகிட்டு போகணும். யாரு சொன்ன? நீ 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 வலதுபுறமும் இடதுபுறமும் நீ வழி நடத்துகிற ஜனத்தை அல்ல, நீ போ. நீ தான் இவ்வளவு பெரிய ஜனத்தை நடத்த போற. அந்த மனுஷனுக்கே அப்படி ஒரு காரியமாக இருந்தா எனக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஒவ்வொருவரும் ஊழியக்காரர் தான், ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் தான். ஒவ்வொருவருக்கும் தனிப்படான்னு சொல்ற என்ன தெரியுமா? நீ நடத்திக்கிட்டு போ, ஆனால் நீ நட சரியா. அந்த ஊழியக்காரன் அப்படி செய்கிறான், இந்த ஊழியக்காரன் அப்படி, எந்த ஊழியக்காரன் செஞ்சாதான் நமக்கு என்ன? அந்த ஊழியக்காரன் கொடுத்தது இதே வார்த்தை தான், எனக்கு கொடுத்ததும் இதே வார்த்தை தான், உங்களுக்கு கொடுக்குறது இதே வார்த்தை தான். நீ நட நேரா, உன் வழி அங்கிட்டு இங்கிட்டு தாறுமாறாக இருக்காம அங்கிட்டு பார்த்து இங்கிட்டு பார்த்துமா நேராக நட. நான் எப்பொழுதும் சொல்கிறது என்ன தெரியுமா? அநேகரை ஆதாயப்படுத்துகிறதுக்காக நல்லது தான், என் ஆத்துமா மூலா பாதுகாத்துக்கணும். என் ஆத்துமா எழுது போனால் எல்லாமே நஷ்டமே. அருமையான கட்டளை. அப்போ கட்டளைகளை கை கொள்ளுகிறவன்
தன் ஆத்துமாவை காக்கிறான். கட்டளைகள் எங்க இருக்குது? அப்ப மேலே போகணும் என்ன செய்யணுமா? கட்டளைகளை வாசித்து தலைமாட்டில் வச்சுட்டு சொப்பனங்கள் வராத படிக்கும், பிசாசுடைய தொல்லை வராத படிக்கும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர வரைக்கும் படுத்திருக்கணும். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிட்டது என்று ஆண்டவர் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தினர். வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வாசிக்கிறது எல்லாம் வாசிக்கலாம், ஆனால் கை கொள்ளுகிறது தான் கடினமானது. அந்த நேரம் சீசர்கள் மாதிரி தான் சொல்லுவோம், இதை யார் கேட்பா? இது கடினமான உபதேசம் அல்லவா? அப்படித்தானே சொன்னாங்க. எல்லாரும் போயிட்டான் தெரியுமா? எல்லாரும் போயிட்டான். நீங்க போக மனதாயிருக்கீங்கன்னு தான் கர்த்தர் கேட்டார். நீங்களும் போக மனதாயிருக்கு. அவனுக்கு கடினமா இருக்குது, பரவாயில்ல, உங்களுக்கு இருக்கான்னு கேட்டார். ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் பின்பற்றுகிறோம். ஏன்னா அங்க போறதுக்கு, ஜீவனுள்ளோர் தேசத்திலே போறதுக்காக ஆத்துமா அறிவோட இருக்கணுமா இருந்தா பாதத்திலே நான் இருக்கணும் ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதான் வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அடிக்கடி சொல்றது என்னன்னா, நீ தேவனை சந்திக்க இன்றைக்கு ஆயத்தப்படு. தேவனை சந்திக்கிறதுக்காக ஆயத்தப்படு. இயேசு வழியில இருக்கிற பிச்சைக்காரனை பார்க்கிறார். அவனுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட வா, என்கிட்ட வா. அப்படியா? எல்லாம் பேக்கு பெட்டி புடவை எல்லாம் எடுத்து போட்டுட்டா போனா ஆண்டர் போடுற, ஏன்னா திருப்பி தேவை தானே, அங்கிருந்து போயிட்டு ஒன்றும் இல்லாட்டி இங்கே வரணுமே. அப்படி போனானா தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசுவினிடத்தில் போனான். இந்த ஊத்தையான இந்த வஸ்திரம் இனிமே மேல இருக்கக்கூடாது. ஏன்னா அது இருக்க வரைக்கும் பிசாசு கண்ணு நம்ம விடாது. பிரதான ஆசாரியனாக யோசுவா தன் வஸ்திரத்தை அழுக்குப்படுத்தின போது வலது பார்ஷத்திலே இருக்கிற பிசாசு அவனுக்கு குற்றம் சுமத்தும்படியாக நின்றான் என்று வேதத்தில் பார்க்கிறீங்க. நீங்க நினைக்க கூடாது, ஆண்டவர் ஒரு வேளை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டாலும் கூட அவன் விட மாட்டாங்க. நம்மால் நம்மகிட்ட தானுவான். யூதாவில் அப்படித்தானே எழுதியிருக்கு. மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிரதான ஆசாரியன் பிசாசோட தர்க்கிக்க போது அவன் சொல்றான், அது எப்படி போக முடியும்? கொண்டு போக முடியாது. ஏன் தெரியுமா? அவன் தான் அன்றைக்கு அவ்வளவு கோபத்தோட சொன்னா, எனக்கு தான் அது சரீரம் கர்த்தர் உன்னை பார்த்துக்கணும் கொண்டு போய் சேர்த்துட்டான். இது ஏன் எழுதி வச்சிருக்காருன்னா, இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்கப்பா, பிசாசு யாரை விட்டாலும் உன்னை விட மாட்டான், நீ கொஞ்சம் கவனமா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு 2 காரியத்தை உங்கள் மத்தியில் நான் வைத்துட்டு நான் ஜெபிச்சுட்டு முடிப்போம். அப்போ ஆத்மாவை குறித்து நாம் என்ன நல்ல அறிவோடு இருக்கணும். இந்த ஆத்மா மரணத்துக்கு பிறகு தேவனிடத்தில் போகணும், ஜீவனோர் தேசத்தில் நடக்கணும், அதற்காக நான் கட்டளைகளை கை கொள்ளணும், அதற்காக நான் பிரயாசப்படணும் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமானதில்லை. நாம் எல்லாம் இங்கே தற்காலிகமான விருந்தாளிகள். ஆண்டவர் வேதத்தில் 2 விதமாக பேசினார் இயேசு கிறிஸ்து. ஒன்று ஊமைகளாக பேசினார், சிலதை சம்பவங்களை எடுத்து ஆண்டவர் சொன்னார். அப்படித்தானே? நீங்க வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற நமக்கு இந்த உலகம் சொந்தம் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்லுது. முதலாவது, இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. ஏனென்றால் நான் சொன்னது போல தற்காலிகம். ஏன்னா நீங்கள் எபேசியுடைய புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எபிரேயர், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாங்கள் இது அந்த நகரத்தையே நாங்கள் என்ன செய்கிறோம்? நாடுகிறோம், தேடுகிறோம். இங்கே நமக்கு நிலை இல்லை.
அது வரப்போகிறது. அதை நாம் நாடுகிறோம். அப்போ நாடுகிறது நம்ம நாடுறோமா, அது தேடுறோமா அப்படின்னு நம்மளே கேட்டுக்கணும். அது இந்த நேரத்தில் போகல, அதுக்குள்ளே போனோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? நாமளே நம்ம கேட்கணும், வரப்போகிற நகரமாகிய அந்த ஜீவனுள்ள ஒரு தேசத்தை நான் நாடுகிறேனா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓ, அப்போ நான் தேடுறேன்னா அதை? ஓ ரைட். 2 சரின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை, அது நமக்கு சொந்தம். 2 சரின்னா நமக்கு தானே சொந்தம். நான் நாடுகிறேன் தேடுகிறேன் நமக்கு சொந்தம். தேடலையா நான் எதையோ தேடிக்கிட்டு இருக்கேன். ரைட், ஓகே. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் பார்த்தோம்னா 2 விதமாக பேசினா நான் சொன்னேன். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் லூக்கா எழுதின நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனைத்தினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். என்னதான்? ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன். இது ஓமை கிடையாது, இது சம்பவம். லாசர் என்று ஒரு மனிதன் இருந்தான், ஆபிரகாம் என்று ஒரு மனிதன் இருந்தான், அவன் மடியிலே இளைப்பா. இதெல்லாம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? தெளிவா சொல்லிட்டார். இந்த ஐஸ்வர்யவான் இருந்தான், வாசலிலே ஒருவன் தரித்திரனாக இருந்தான். ஒரு நாள் ஐஸ்வர்யவான் மரித்து போனான். என்ன செஞ்சிட்டான்? செத்து போயிட்டான். அவன் இருக்கிற வரைக்கும் என்ன செய்தான்னா, கொலை செய்யல, கொள்ளையடிக்கல, விபச்சாரம் செய்யல, வேற எந்த பாவம் செய்தான் என்று சுட்டி காட்டவும் வேதம் இல்லை. அவன் சந்தோஷமா தனக்கேற்றபடி வாழ்ந்து கொண்டுதான் இருந்தான். அவன் மரித்தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி பார்ப்போமே, அந்த ஐஸ்வர்யவான் இன்றைக்கு மறிச்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு 5 சகோதரர்கள் கூட இருக்காங்க, எல்லாரும் நல்ல வசதியாக தான் இருந்திருப்பான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் செத்து போயிட்டான்னு இன்றைக்கி வச்சுக்கோமே, வச்சா அவனுக்கு விலை உயர்ந்த பெட்டி சந்தன மரத்திலே செஞ்சுருப்பாங்க. செய்து அவன் அதில் படுக்க வச்சு அவனுக்கு விலை உயர்ந்த உடுப்பெல்லாம் போட்டு ஒரு நல்ல பெரிய பாஸ்டரை கூப்பிட்டு வந்து அவர் கடற்காரதனைக்கு ஒரு 4 பாட்டு படித்து 4 பேர் தூக்கிட்டு போய் அங்கே மண்ணை தோண்டி அதுக்கு மேலே வச்சு கடைசி காலம் துணிக்கும் போது நாம் சகோதரனை அங்கேயே சந்திப்போம். கடைசி காலம் எங்கே சந்திப்போம்? அவரை அங்கே சந்திப்போம். இயேசு வரும்போது அவர் எழுந்து வருவார். எழுந்து சொல்லித்தானே போய்ப்பார் அவர். ஏன்னா அவர் கையில் தான் சாப்பிட்ருப்பார். அவர் கையில் சாப்பிட்ருப்பார். மாதம் மாதம் கொடுக்குறல அவருக்கு ஒரு சின்ன சம்பளம் கொடுத்துருப்பாங்க, சாப்பாடு உடுப்பு எல்லாம். இனி அவர் அதை சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்? அவர் பெரிய கொலைகாரனாக இருந்தால் கூட அதுதான் சொல்லுவார். இவர் கடைசி நாளில் எழுந்திருப்பார், அது எந்த சந்தேகமும் இல்லை. நாம் அவரை சந்திப்போம். நீங்கள் சந்திப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எல்லாரும் ஆமேன்னு சொல்லி 3 பொடி மண்ணை போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவரும் போயிட்டாரு. இப்ப கடைசியில் இருந்தா அவர் அங்க போல இங்க இருக்காரு. இங்க இருந்து சொல்றாரு, அப்பதான் கண் திறந்த தகப்பனாகிய ஆபிரகாமே, இங்க சரியான வெக்கையா இருக்குது, நெருப்பா இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி தாங்கன்னு கேட்கிறாரு. எங்க இருக்கிறவரு? இன்னைக்கு யார்கிட்ட கேட்டேன்னா, அடுத்த நிமிஷம் அங்க போய் ஆண்டவர் மடியில உட்கார்ந்து இருப்பேன். சிந்திப்போம், கொஞ்சம் சிந்திப்போம். நீங்க சிந்திங்க. அதான் நான் சொல்றேன், யோசுவா நீ முதல்ல நடக்கணும். எனக்கு எவ்வளோ அடி இருக்கும் தெரியுமா? நீங்க கேட்குற உங்களுக்கு அடி இருக்குது, எனக்கும் அடி இருக்குது. எனவே எல்லாரும் சிந்திக்கத்தான் வேணும், எல்லாரும் சரி செய்யத்தான் வேணும். கிடந்து அப்பதான் சொல்றான், ஐயோ என் சகோதரர்லாம் இருக்கிறாங்க, அவங்களை இங்கே வர வேணான்னு சொல்லிடுங்க. ஏன்னா நம்மளாலே சகிக்க முடியலையே. இந்த அறிவு இருந்திருந்ததா, இந்த ஆத்மாவை குறித்த அறிவு, நரகம்னு ஒன்று இருந்திருந்த எல்லாம் சரியா தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அவங்க வராதபடிக்கு நீங்கள் அவங்கள தடுத்துருங்க ஆண்டவரே. அப்புறம் அவன் சொன்னானா இல்லையா? ஏன்னா அங்கே புழு சாகாது,
வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. புழுவே போர்வையா இருக்குமா, வந்து இப்ப சம்மர் தொடங்கினா தெரியும், பலாப்பழத்தில் மோதுற மாதிரி முகத்தில் மோதிக்கிட்டே இருக்கும். உசு உசு உசுனாலும் போவாது. அது வாழ்க்கை பூரா மோதினா எப்படி இருக்கும்? அங்கே அக்கினி தளல் அப்படியே இருக்கும். ஒரே ஓலமிடுவாங்க, ஐயோ 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 என யாரு காப்பாத்துறது? காப்பாத்துறதுக்கு தான் இன்னைக்கு செய்தி. அன்னைக்கு செய்தி கொடுக்கறதுக்கு சேச்சு கிடையாது. இன்னைக்கு செய்தி காப்பாற்றி கொள்றதுக்காக தான். அங்க இருந்துகிட்டு கத்துனா உடனே ஒரு பதில் வருது பாருங்க. உங்களிடத்தில் நாங்கள் வரவும், எங்களிடத்திலே இனி நீங்கள் வரவும் முடியாது. அப்படித்தானே சொன்னார் ஆபிரகாம். மகனே, உங்ககிட்ட நான் வர முடியாது, நீயும் என்கிட்ட வர முடியாது. ஏன்னா உனக்கு உலகத்தில் இருக்கும்போது உனக்கு மோசே தீர்க்கதரிசிக்குன்னு சொன்ன மாதிரியே அவனுக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாரா? நீ உயிரோடு இருக்கும்போதே செய்தியெல்லாம் கேட்டுத்தானே அங்கே வந்திருக்கிற. இந்த செய்தியை கேட்டுட்டும் போகணும்னு அடம் பிடிச்சா யாரையும் தடுக்க இயலாது. இதுக்கு பிறகு நான் அங்கே தான் போவேன், நோ ப்ராப்ளம், தூதன் கூட்டிகிட்டு போவோம். அந்த இருக்கு நீங்கள் கேட்டிடம். ஏப்ரல் 14 இந்த மாதிரி செய்தியை கொடுத்தாங்களே. எவனாவது அன்னைக்கு சாகிற செய்தியை கொடுப்பானா? உங்கள் பாஸ்டர் கொடுத்துருக்குறான். எதுக்கு? மனம் திரும்புறதுக்காக. என் நாவை குளிர பண்ணும்படி ஒரு சொட்டு தண்ணி, அது கூட கிடைக்காது. வாழ்க்கை பூராவும் கத்தி 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 கத்தி, அதுதான் நித்தியமாக சாக கிடைக்காதங்க. ஆனால் பரலோகத்துக்கு போனால் ஜீவன்லோர் தேசத்தில் ஆவியானவரே உம்மை துதிக்கிறையா, அவருக்கு இத்தரை ஓட்ட முடித்து அத்தரை இதனிலே போய் ஊழியம் செய்யத்தக்கதாய் கத்தனமே. எது வேணுன்ற முடிவு செய்வோம். சரி, நேரமாகுது. இன்னொரு மனுஷனை சுருக்க நம்ம பார்த்துட்டு முடிப்போம். அப்போ லூக்கா 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிங்க பாபா. பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டிருந்தான். என்னது? ஒரு மனுஷன், அவனும் யாருன்னா ஐஸ்வர்யவான். இது சம்பவம் இல்லை, இது என்னது? ஒரு ஊமை. அவர்களுக்கு ஒரு ஊமை சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவான் எப்படின்னு சொன்னால், நிலத்துல விதைச்சான். அவன் ஒருவேளை விவசாயியா இருக்கலாம், இல்லாட்டி தோட்டக்காரனா இருக்கலாம். சரியா? ஏனென்றால் தானியங்கள் விளைந்ததுன்னு போட்டிருக்கு. அப்ப அவனுக்கு நிறைவாக வந்தது. இவனுடைய காரியத்தில், ஆண்டவர் சொன்ன காரியத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய சில காரியங்கள் இருக்கு. கடைபிடிக்க வேண்டியது சிலருக்கு, கடைபிடிக்காமல் விட்டுவிட வேண்டியவை சிலருக்கு. முதலாவது நாம் பார்ப்போமானால், அவன் ஒரு பிரயாசப்படுகிற ஒரு மனிதனாக இருந்தான். அப்படித்தானே? தன்னுடைய நிலத்தை வெறுமனையாக விட்டுவிடாதபடிக்கு, இதிலே நான் பயிர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் செய்தால் என்ன, அவன் ஆட்களை வைத்து செய்தால் என்ன, அவன் பிரயாசப்பட்டான். பிரயாசப்படுகிறவன் பலனை பெறுவான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரெண்டாவது, நமக்கு நேரம் அது ரெண்டாவது, அவன்கிட்ட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் ஒரு சுயநலவாதி என்று சொல்லலாம். லாசர் ஐஸ்வர்யவான்ல இருந்தது போல, ஐஸ்வர்யவானை போல ஒரு சுயநலவாதி. ஏனென்றால் அவன் தனக்காகவே வாழ்ந்தான். தான் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் நினைச்ச ஐஸ்வர்யவான். அதுபோல இவன் வாழ்க்கையில ஒரு நிகழ்வு நடக்கிறது. அவன் தானியம் விதைச்ச போது திரளாக அவனுக்கு தானியம் வந்துருச்சு. அவங்கிட்ட ஏற்கனவே ஒரு ஸ்டோர் இருக்குது, களஞ்சியம் இருக்குது. உதாரணம் சொல்ல போனா அதுல ஒரு 100 மூட அரிசி தான் வைக்கலாம். இந்த 100 மூட அரிசியும் அடுத்த போகத்துக்கு வரைக்கும் உனக்கு போதும். அந்த கணக்குல தானே வச்சிருப்பான்.
ஆனா இப்ப தெரல விதைச்ச உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் வருது. எப்படின்னா, இது இல்ல, இந்த ஸ்டோரை இடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க சேர்க்கணும். எல்லாத்தையும் கொண்டு வந்தால் ஒரு 15 வருஷத்துக்கு சாப்பிடலாம்னு நினச்சிருப்பான். நம்மளால் அப்படி தானே, கிழிஞ்சாலும் கூட ஒரு பாஷை சொன்னார், கிச்சனுக்கு பாவிக்கலாம் இல்லையா? சரி, அது நமக்கு தேவையில்லை. அதுக்காக வீண் விரயம் செய்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். வீண் விரயம் செய்கிறது பைத்தியக்காரத்தனம். நான் எதை பெற்றாலும் தேவனிடத்திலிருந்து பெற்றேன் என்பதையும் தேவன் அதை எனக்கு தந்தார் என்றும் அதை சரியாக கவனமாக செய்ய வேண்டியது ஒவ்வொருத்தர் கடமை. சரியா? இப்போ இவன் என்ன செய்யறான்? அவன் யோசித்திருக்கணும், நமக்கு போதுமான அளவு இருக்குது, நான் என்ன செய்யலாம், கொஞ்சம் மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் இல்லையா? நான் உதவி செய்ய மாட்டேன். வாசிங்க ஒரு வசனத்தை, லூக்கா 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். என்னது? நித்திய வீடுகளிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அனித்தியமான உலக பொருட்களினாலே உங்களுக்கு சத்துருக்களை சிநேகியுங்கள். அடேங்கப்பா, சிநேகிதரை சம்பாதிக்கணுமாமே. ஒன்று, அதில் ஆத்தும ஆதாயத்துக்காக நாம் செலவழித்து ஒருத்தர் சேச்சி கூட்டு வர்றோம், போகிறோம், இருக்கிறோம், ஏதாவது ஒரு ஆத்மா, அது வேற. நான் சிநேகிதனை சம்பாதிக்க வேண்டும். ஏன்னா அங்கே போனால் உட்காந்து பேசி டீ குடிக்கிறதுக்கு 4 பேர் வேணாமா? கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க, போன இடத்துல நீங்கள் யாரை தேடுவீங்க தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டார் பொண்ணு வீட்டாரை தேட மாட்டீங்க. இந்த தேடுவீங்களா? நமக்கு தெரிஞ்சவங்க யார் எங்கே இருக்கா, அந்த இடத்துல போய் உட்காந்தோம்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கான். போகிறதே இல்லையா? போமா இல்லையா? யாரு? நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்கன்னு தேடி போவோம். ஏன்னா அவங்க நட்பு. பரலோகத்துக்கு போனால் நமக்கு நண்பர்கள் வேண்டும். நண்பர்களை நாம் சம்பாதிக்க வேண்டுமானால் நண்பனுக்கு ஏற்ற விதமாக நண்பனாக நான் மாற வேண்டும். ஒரு நண்பன் தவறு செஞ்சிட்டான், அதையே பிடிச்சிக்கிட்டு இருந்தா ஏழுமா? இப்போ நான் இன்னொரு கதையை யோசித்தேன். அப்படின்னா, நான் இங்கேருந்து பரலோகம் போகிறேன்னு வச்சுக்கோவேன். பரலோகம் போகிறது தானே நம்ம இது. அப்புறமேல் பாஸ்டருக்கே சந்தேகம் வந்துச்சு போவார் அப்படின்னு நினைக்க வேணாம். நான் ஒரு கதைக்கு சொல்கிறேன். போகிறேன், போனால் அவன் வரவேற்கிறான், வாங்க அப்படின்னு. உள்ளே போனால் அங்கே ஒரு ஆள் நிற்கிறான். பார்த்தேன், இவன் இங்கே இருக்கானா? தூதண்டுக்க, இவன் இங்கே இருக்கான். அவர் இங்கே தான் இருக்கார். அவன் மரியாதை தான் பதில் சொல்லுவான். இவன் இங்கே இருந்தால் நான் இருக்க மாட்டேன். இங்கே இருக்க முடியாது, அங்கே எப்படி போயிருக்குது? நான் போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், திறந்துருக்கு போங்க. இல்லை நான் ஊழியம், நீ ஊழியம் செஞ்ச என்ன ஊழியம் செய்யாட்டி என்ன, அது நமக்கு தேவையில்லை. நான் உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தேன், உள்ளே போனால் நீ போக மாட்டேன்ற. நண்பர்களை சம்பாதியுங்கள். நண்பர்களை சம்பாதிக்கிறதுக்கு இழக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாயிருங்க. அப்படித்தானே சொல்றார் ஆண்டவர். அனித்தியமான உலக பொருட்களினாலே ஆதாயப்படுத்துங்கள் என்று ஒரு வசனம் இருந்த போதும் கூட, நண்பனை நான் சம்பாதித்துக் கொள்ளத்தக்கதாக, அங்கும் போய் சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக, எனக்கு ஏற்றவனாய் அவனை மாற்றிக்கொள்ளத்தக்கதாக நான் இழக்க ஆயத்தம் உள்ளவனாய் இருப்பேன் என்றால் எனக்கு அந்த ராஜ்யம் சொந்தமானதுதான். அடுத்து இவங்கிட்ட என்ன தெரியுமா இருந்தது? இவன் ஒரு சுயநலவாதின்னு சொன்னேன். அடுத்து அவர் நினைவில் என்ன தெரியுமா? இங்கதான் நமக்கு வாழ்க்கை. ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு, அவனுக்கு தெரியல சாப்பாடு என்ன கொடுக்கணும் ஆத்மாவுக்கு. அதனாலதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், ஏய் மடையனேனாரு இல்லையா? பிரதர் நீங்க கொஞ்சம் கேளுங்க, ஆத்மா சாப்பிட எதுன்னு சொன்ன, மதிகேடனே இது கொடுத்தா அது வாழாதுடா.
அது வாழ்றதுக்கு ஏதோ கொடுக்கணும் அப்படின்னாரு. இவன் சொன்னான் பாருங்க, அநேக நாட்கள் நீ நல்லா இருக்கிறதுக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இதுதான் கடைசியாக சொல்லிட்டு முடிக்கிறேன், ஒரு 5 நிமிஷம். இன்று ராத்திரி உன் ஆத்துமா, நீ செத்தான்னு சொல்லலை, நீ செத்தானே, இன்று ராத்திரி உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமே ஆனால் என்ன நடக்கும்? நித்தியத்தை எங்கே கழி, அது நான் கேட்கிறேன், நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கறது தான். இன்றைக்கு இப்பொழுது உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுமே ஆனால் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? நித்திய ராஜ்யத்திலோ அல்லது நித்திய நரகத்திலோ? இவன் நினச்சிக்கிட்டா என்ன தெரியுமா, எல்லாமே நமக்கு அப்படியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், யோபு 27:8 சொல்லுங்க, மாயக்காரர் பொருளை தேடி வைத்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்கிற போது அவன் நம்பிக்கை என்ன? பேங்க்ல, சுவிஸ் பேங்க்ல சேர்த்து சேர்த்து வச்சிருந்தாலும் கூட அவன் நம்பிக்கை என்ன? நீங்கள் 49ஆம் அதிகாரம் சங்கீதம் 12 வாசிங்கன்னா, அவன் கனம் பொருதின மனுஷவனாக இருந்தாலும் 17ஆம் அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவது இல்லை. எனவே நீ இந்த உலகத்தில் எந்த நன்மையை செய்கிறாயோ, எதை செய்கிறாயோ அதை தான் நீ கொண்டு போக முடியும். எழுந்திருப்போமா?